வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் ஃப்ரம் ஐசிஎஸ். ஸோ கடைசி ஒரே ஒரு கான்டெஸ்ட் இருந்தது, சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச். எதுவும் கம்பேக் இருக்குமா, 6 அவுட் ஆஃப் 6 அடிச்சு ஜெயிப்போங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஸ்டீஃபன் ஃபிளமிங். அதெல்லாம் எதுவும் இல்லை. வழக்கம் போல எஸ்ஆர்எஸ் வந்து ஜெயிச்சிட்டாங்க. கம்ஃபர்டபுள்னு சொல்ல மாட்டேன், பட் ஸ்கோர் கம்மி, கொஞ்சம் தட்டி தட்டி அப்படியே ஆடிட்டாங்க. அவ்வளோதான். இனிமே நெக்ஸ்ட் சீசனுக்கு எப்படி ஸ்குவாடு செட் பண்றாங்க அண்ட் வேற வேற என்ன யார் யார் இருப்பாங்க, யார் யார் போவாங்கன்னு எதுவும் தெரியல. நீங்க தான் தெரியும். ஸோ ஸோ மேடி உன்னோட இனிஷியல் தாட் சொல்றா. இனிஷியல் தாட்ஸ் என்ன, ரொம்ப கஷ்டமா இருக்கு சீரியஸா சொல்ல போனா. சின்ன வயசுல இருந்தே வந்து இந்த பிரான்ச்சைஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். எப்போ 2008ல இருந்து, நான் இப்போ 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அப்பத்துல இருந்து இந்த பிரான்ச்சைஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும் சென்ஸ் வந்து ஒவ்வொரு பிளேயரும் வந்து அந்த டைம்ல பேப்பர்ல இருந்து கட் பண்ணி அந்த மாதிரி பார்த்து வளர்ந்த இது. இப்ப நிறைய பேர் சொல்றாங்க சிஎஸ்கே சொம்பு அப்படின்னு சொல்லிட்டு, பட் கிரிக்கெட் பார்த்து நம்ம வந்து அந்த டைம்ல இருந்தா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் கிரிக்கெட்டை. ஸோ அப்போ வந்து இந்த T20ன்றது ஒரு புதுசான விஷயம். நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப 5 நாள் டெஸ்ட் மேட்ச் பார்க்க முடியாது, ஓடியும் ஃபுல்லா பார்க்க விட மாட்டாங்க. ஸோ ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து ஈவினிங் ஒரு 2 மணி நேரம் பார்க்கலாம். அதுவும் சம்மர் ஹாலிடேஸ்ல வருதுன்றப்ப இன்னும் ஜாலியா இருக்கும் நம்ம விளையாடிட்டு வந்து பாக்குறப்போ. அப்போ வந்து இந்த சென்னை தோனி அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சு அவ்வளோ லவ் பண்ண பிரான்ச்சைஸ் ஒரு அப்பத்துல இருந்து பிடிக்க ஆரம்பிச்சது. அப்பத்துல இருந்து 2020 ஒரு டவுன்ஃபால். பட் அப்ப கூட வந்து அந்த பஞ்சாப் வந்து ஓப்பனிங்ல ஃபாஃப் டு பிளஸஸும் வாட்ஸனும் வந்து 100 பார்ட்னர்ஷிப் போட்டு வின் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் டவுன் ஆனதுக்கு அப்புறம். ஸோ அப்ப கூட ஒரு மேட்ச் வின்னர்ஸா இருந்த இடம் ஒரு ஜேக்கப் ஓரம், இப்போ ஒரு மிட் ஆஃப் சேர்ந்த கிறிஸ் மோரிஸ், பிராவோ மாதிரி ஒரு பிளேயரு, ஃபாரின்ல சொல்றேன். அப்போ பவுலிங்ல பார்த்தா உனக்கு ஷதாப் ஜக்காட்டில இருந்து ஒரு பவன் நெகி ஒரு இம்பாக்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் உனக்கு நிறைய முரளி விஜய் ஆகட்டும், ஸோ பத்ரிநாத், இந்த மாதிரி நிறைய மேட்ச் அது வின்னர்ஸா டீம் இருந்த ஒர்க்கல். ஒரு டீம்ல அல்பி மார்க்கல், ஓஜி, நான் சொல்றது இந்த மாதிரி ஒரு மேட்ச் ஆமா வின்னர்ஸ், ஆமா. குயிக் மேட்ச் வின்னர்ஸ் நான் சொல்றது. லெஜெண்ட சொல்ல, லெஜெண்ட் இல்லாம ஒரு குயிக் மேட்ச் வின்னர்ஸா முரளி விஜய்னா ஒரு செமிஃபைனல்ல பெட் கட்டிடலாம், டெல்லியோட ஒரு 100 அடிச்சு மேரி இப்படி காமிப்பான் பார்க்கல. எனக்கு அது இன்னும் ஒரு ஒஸ்டான சீஸ்னா, வெளியே போய் தோக்குறது ஓகே, ஹோம்ல இது ஒரு ஃபோர்ட்ரஸா இருந்தது, வர்றவன் போறவனா ஜெயிச்சுட்டு போயிட்டான். இதுக்கப்புறம் வந்து இங்க தோக்காதவனே இல்லைன்ற மாதிரி ஆகி போச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சீல் பண்ணிருந்தது. இதுல ஒரே ஒரு பிளஸிங் இன் டிஸ்கஷன் நான் என்ன சொல்லுவேன்னா முடிச்சிடுறேன். தோனி இருக்கும் போதே இப்படி நடக்குது. இன்கேஸ் இதுவே தோனி ரிட்டையர் ஆயிட்டு இப்படி நடந்து வச்சுக்கோங்க, மொத்த பிளேமையும் தூக்கிட்டு ருத்ராஜ் மேல பிரஷர்ல போட்டிருப்பாங்க. டு பி ஹானஸ்ட், நான் பிராங்கா நான் ஒரு மிகப்பெரிய தோனி ஃபேன். தோனி இருக்கும் போதே இது நடக்கிறது வந்து ஒரு வேக்கப் கால் மாதிரி. அதாவது ஒரு டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணனா, ஈவன் தோ தோனியே கேப்டனா இருந்தாலும் அது வந்து நல்லா இருக்காது, கம்ப்ளீட்லி நிலையா இருக்காது, ஒரு நிதர்சனமான உண்மை. ஏன்னா இப்ப நீ யோசிச்சு பாரு, இன்கேஸ் தோனி ரிட்டையர் ஆயிட்டாங்க, இல்ல தோனியால வந்து இந்த மாதிரி ஆட முடியலன்ற சுச்சுவேஷன் இருந்ததுன்னா இந்த பிரஷர் மொத்தமா ருத்ராஜ் மேல போயிருக்கும். லக்கிலி டன் ஹேப்பன் ஃபார் த பிரான்ச்சைஸ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கோட் பிரான்ச்சைஸ்க்கு ஒரு ஆளை டிபெண்ட் பண்ணி தான் இப்ப இருக்கு. இன்கேஸ் ரிட்டையர் ஆயிருந்தா எல்லா ஃபேன்ஸும் போட்டு கடிச்சிருப்பாங்க, என்ன தோனி இருந்தாலும் எப்படி ஆயிடுச்சு பண்ண. அப்படி கிடையாது. கிரிக்கெட் வந்து ஒரு டீம் கேம். கிரிக்கெட்ன்றது ஒரு ஸ்போர்ட், லைவ் ஸ்போர்ட். அந்த கேம்ல டீம் காம்பினேஷனும் பேட்ஸ்மேன் பவுலிங் மூணுமே ஒழுங்கா உட்கார்றனா இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ ஒரு பெரிய ஹார்ட் பிரேக். இந்த ஹார்ட் பிரேக் காரணம் வந்து நம்ம அந்த பிரான்ச்சைஸ் அவ்வளவு லவ் பண்ணிருக்கோம், அவ்வளவு கொடுத்துருக்கு. இப்ப அது திருப்பி நம்மள செய்யுது, அதை நம்ம வாங்கிதான் ஆகணும். ஸோ இதுவும் கடந்து போகிறது தான் ஒரு பெட்டர் வே, அவ்வளவுதான். ஓகே, இல்லடா இப்போ இந்த இந்த மேட்ச் தோத்துருக்கோம் அண்ட் இந்த சீசனுமே சொன்ன மாதிரி அவ்வளவுதான், ஆல்மோஸ்ட் வெளில வந்துட்டோம். ஓகே, இது அகைன் பாட்டும் பார்சல் அப்படின்னு. நான் எதுல எனக்கு இப்போ இந்த வெளில வந்ததுதான் எனக்கு பெரிய மேட்ரே இல்லை. இதுல எங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் இயர்க்கோ இல்லை நெக்ஸ்ட் அடுத்து புது கம்மிங் இயர்ஸ்க்குமே நம்ம எதுவுமே டிரான்சிஷனே பண்ணல. ஸோ அந்த ஒரு இதுதானே தவிர. ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் சீசன் வர்றோம், யார் திரும்ப ஓப்பனிங் எனக்கு ஆல்ரெடி கான்வே ட்ரை பண்ணி ஃபெயிலியர், சச்சினும் ஃபெயிலியர், வெளியே உட்கார வச்சிட்டான். ஷேக் ரஷீதும் ஆயுஷ் மாத்திரை 2 மேட்ச் நல்லா ஆடி இருக்கான். ஷேக் ரஷீது இன்னைக்கு ஒரு ஃபெயிலியர். ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து இப்போ 6 மேட்ச் சான்ஸ் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இது ரொம்ப 2 யங்ஸ்டர்ஸ். ஸோ இவங்களையும் நம்ம டூ டிபெண்டா போக முடியாது, ஒன்றும் சொல்ல முடியாது அவங்களுக்கு. அண்ட் ஆல்சோ கம்மிங் அந்த மிச்சம் இருக்க 11 பிளேயர்ஸுமே அகைன் ஒரு மாதிரி ஷேக்கியா தான் இருக்காங்க. யாருமே இன்னும் அந்த மிடில் ஆர்டர்லாம் அடிக்கவே முடியல, அதனால ஸ்கோர் ரொம்ப கம்மியாயிடுச்சு. பிரெவிஸ் இருந்ததுனால இன்னைக்கு தப்பிச்சோண்டா, திரும்பவும் சொல்றேன். பிரெவிஸ் இருந்ததுனால இன்னைக்கு 150 வந்துச்சு. பிரெவிஸ் இல்லைன்னா ஷுவரா 100க்கு ஆல் அவுட். கேகேஆருக்கு என்ன கண்டிப்பா. நடந்துச்சோ, கேகேஆருக்கு நமக்கு என்ன நடந்ததோ அதே மேட்ச் இன்னைக்கு நம்ம லைவா பார்த்துருப்போம், அவ்வளவுதான். பிரெவிஸ்னால இன்னைக்கு கொஞ்சம் அந்த மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் ரன் வந்துச்சு. ஒரு 8.5 9 இந்த 2 ரேட்ல ஆடிட்டு இருந்தாங்க, அதனால நம்ம இன்னைக்கு பொழைச்சோம். கரெக்டா 130ல வந்து விக்கெட் வந்து சோக் ஆயிட்டோம் அப்படியே. இதே பிரதர்ஸ் இல்லைன்னா 90 100ல நம்ம பொட்டலமாயிருப்பாங்க. ஏன்னா அவனுக்கு மிடில் ஆர்டர்ல இல்ல, அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. 11 ஓவர்ஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 90 ரன்ஸ். ரன் ரேட் எல்லாமே கரெக்டா இருந்தது.
இதுல யாரு விக்கெட்ஸ் இல்ல. குறை சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. விக்கெட்ஸ் இல்ல. தூபே வந்து எல்லா வான்கடை மேட்ச்ல பேட்டுக்கு நல்லா வந்த பால உட்காந்து தடவிக்கிட்டு இருந்தான் பால. அந்த மாதிரிதான் ஆடிட்டு இருந்தான். இப்போ இந்த மேட்ச்ல கொஞ்சம் ஸ்டே பண்ணி காமிதி மெண்டிஸ் ஆடின செம்ம கேம். அதாவது ஓகே நமக்கு இவ்வளவுதான் வரும்னு சொல்லி காமிதி மெண்டிஸ் யோசிச்சுட்டு நமக்கு பால் இல்லடா வரட்டும் அது அப்படின்னு வெயிட் பண்ணி அதுடா அது இப்போ ஹை மெண்டிஸ்க்கு குறை இல்லடா சொல்றானா மெண்டிஸ்க்கு வந்து அடிக்க இப்போ வேண்டாம் நான் அவன் சொல்றேன். அவனோட அவனோட டார்கெட் வேறடா. அவன் வரும்போது என்ன இருந்துச்சு, 30 balls 40 runs அந்த மாதிரி டைம்ல வேற. பட் இவன் ஆடுற இது வேற. பட் அகைன் அவனுக்கு படல, தூபைக்கு சீசனே படல, அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் ஆடி இருக்காங்கன்றப்போ சி துபை இது வரைக்குமே அப்படிதான் ஆடி இருந்திருக்கான். ஓகே நம்ம கேம் கொஞ்சம் டீப்பா கொண்டு போய் எந்த இடத்துல டீப்பா கொண்டு போய் வந்ததே நம்பர் 6. இதுக்கப்புறம் பின்னாடி விக்கெட் இல்லைன்னு தெரியும். தோனி நம்ம 60 அப்புறம் தான் வருவாங்கன்னு தெரியும். சோ அதுக்கப்புறம் எதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி ஆடி இருந்தாலும் பெட்டரா இருந்திருக்கும். ஹைன்சைட்டே நம்ம சொல்லலாம். பட் நிறைய இல்லடா பிளண்டர்ஸ் இப்போ டிஃபென்ஸ்ல இதுல இருந்தே இப்ப வந்து டவுட் இருக்கு. இல்ல பத்திரானா இல்ல இருக்கார்ல, இப்போ பத்திரானா பத்தி சொல்லு. இல்லடா சொல்ல விடுறா சொல்லு. நீ. அதுல இப்போ அவனை வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா லாஸ்ட் டைம் இதுதான் சொன்னோம். அவன் வந்து லாஸ்ட் மும்பை மேட்ச் எடுத்து பாத்தீங்கன்னா 32 balls 60 runs 55 runs. அவனோட ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா 150 இருக்கும். ஆனா அது லாஸ்டா பத்தல. பட் அதே மாதிரி இந்த மேட்ச் அவன் அவனுக்கு கொடுத்தது என்ன, லாஸ்ட் மேட்ச் ஸ்லோ பண்ணிட்டாங்க. இந்த ஸ்லோ பண்ணக்கூடாதுன்னு ஆக்செப்ட் பண்ணியிருக்கான். பட் படல. ஹைன்சைடா பாத்தீங்கன்னா யாருக்குமே மிடில் ஆர்டர்ல படல. அதுதான் ஜடேஜா ஆனாலும், தூபே, ஹூடா, அப்புறம் யாருக்குமே படல. டெவிஸ்க்கு இன்னைக்கு பட்டிருக்கு, அவ்வளவுதான். அவன் புது நியூ இன்க்ளூஷன், அவனுக்கு இன்னைக்கு பட்டிருக்கு. அதான் அவன் சிம்பிள். அவனை ஈக்குவேஷன் வெளியே எடுத்துட்டீங்கன்னா இது அவ்வளவுதான். அதே கேகேஆர் கூட ஆடணும், அதே டீம் மாதிரி தான் இருக்கு. திரிபாதி வந்து ஆடல. பிரவிஸ் வந்து கொஞ்சம் ஒரு சேஞ்ச், ஒரு 24 balls ஃபார்ட்டி டூ அதுதான் ரன்ஸ் அவ்வளவுதான். இப்ப அடிச்ச 150 ரன்ல 80 ரன் வந்து இந்த டீம் எடுக்காத பிளேயர், அதாவது ஆப்ஷன்ல பிக் பண்ணாத பிளேயர். ரெண்டு பேருமே ம். ரீப்ளேஸ்மெண்டா வந்த பிளேயர். ஒன்னு பிளேவிஸ் ஒன்னு ஆயுஷ் மாத்திரை. சோ 150 ரன்ல 80 ரன் அடிச்சிருக்காங்க. சோ அதுதான் டீம் நிலைமையா இருக்கு. கம்ப்ளீட்லி மிஸ்ஸிங் ருத்ராஜ் அட் டாப். நமக்கு இந்த மாதிரி ஒரு இதுலயும் ருத்ராஜ்ன்ற ஒரு பிளேயர் மட்டும்தான் லைக் கான்பிடென்டா சொல்லலாம்னா ஒரு ருத்ராஜ் ஒரு பிளேயர் இருக்கா ஃபியூச்சர்ல அந்த மாதிரி மட்டும் தான் சொல்ல முடியும். எட் இன்ஜுரினால வர முடியல. பட் ஹீஸ் அ பிளேயர் ஃபார் ஃபியூச்சர். அதை தவிர நமக்கு எந்த பாசிட்டிவ்ஸுமே இல்ல. ஐ பிலீவ் தோனி இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதெல்லாம் சீசன் கண்டிப்பா இல்ல நெக்ஸ்ட் சீசன் கண்டிப்பா ஆடிதான் ஆகணும். நான் ஏன் ஆடிதான் ஆகணும்னு சொல்றேன்னா உனக்கு வந்து ஒரு கீப்பர் இல்ல முக்கியமா. இந்த பத்திரானா வந்து தோனி இன்ஜுரி ஆக்கிடுவார் உங்களுக்கு ஒன்னும் தெரியல. ஏன்னா என்ன என்ன கேம் பிளே ஒன்னும் புரியல. 18 கோடி கொடுத்து ரீடைன் பண்ணிருக்காங்கன்றப்போ சில்றா டே. இல்லடா சில் 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 6 பால் தான் போடணும். எதுக்குடா 8 பால் 9 பால்? அதுதான் எனக்கு புரியல. ஜேஎஸ்கேல உட்கார வச்சுட்டாங்க சரியா ஆடலன்னு சொல்லிட்டு. நேத்தன் இண்டியன்ஸ் வந்து ஒரு பிரெயினியான போலர். நான் அவங்க தான் அந்த இன்செப்ஷன் பண்ணி கண்டுபிடிச்சாங்கன்னு ஒத்துக்கலாம். பட் பத்திரானாவை ஈஸியா ரீட் பண்ணிருக்காங்க. ஏன்னா பழைய ஆக்ஷன் கிடையாது. இஸ் நாட் என்ன சொல்றது, அந்த இன்ஜுரி ப்ரோன் வந்ததுக்கு அப்புறமா அந்த மாதிரி பண்ண முடியல. ரொம்ப எக்ஸ்போஸ் ஆயாச்சு T10 லீக். அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீலங்கா கூட ஆடுறப்பையும் எக்ஸ்போஸ் ஆயாச்சு. ஏர்கர் அவ்வளவு டிசப்டிவா இல்லைன்றப்போ ஆஹ் ஒரு ஒரு வேற ஒரு இது கொண்டு வரணும். அழகா கொண்டு வந்து நிதிஷ்குமார் எங்க வந்து எனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சுன்னா, இல்ல நான் ரொம்ப கோவப்படுறேன் எனக்கு கிரிக்கெட் ஆட தெரியாதுன்னு நிறைய பேர் சொல்லலாம். பட் எங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி 3 ஸ்டெம்பையும் தள்ளி நின்றுட்டான். அந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கப்போ ஸ்விங்கி ஆக்ஷன் கண்டுபிடிக்க முடியாதுன்னா கொஞ்சமாவது போடலாம்ல. ஃபுல் டாஸ் எடுத்து வந்து போடுறதா என்ன ஒரு இதுன்னு தெரியல. அவன் யாருக்காவது ட்ரை பண்ணான்டா, அதுல அவ்வளவுதான். அதுதான் நான் சொல்றேன். வரலன்றப்போ டீம் ரொம்ப பேக் பண்ணிருக்காங்க பத்திரானாவை. பட் அந்த மாதிரி அவன் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலன்றப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா என்னென்ன மாதிரி பிளேயர்ஸ் இந்த இடம்னு பாரு. அவனுக்கு அந்த அந்த ஒரு ஓவர்சீஸ் ஆப்ஷன்ன்றது வந்து சிஎஸ்கே ஒரு வைட்டலான பிளேயர். ஓவர்சீஸ் ஆப்ஷனா பிராவோ இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தார். பிராவோக்கு முன்னாடி யார் பண்ணிட்டு இருந்தானா உனக்கு டக் போலிங்கர். அது ஒன் சீசன் மாதிரி தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி மக்காயே நெட்னி. அதுக்கப்புறம் வந்து பென் கிலிஃபனஸ். சோ இந்த மாதிரி ஒரு லைன் அண்ட் லென்த் பவர் பிளேல போட்டு விக்கெட் எடுக்கிற பவுலர்ஸ் மட்டும் தான் பென் கிலிஃபனஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் டிர்க் நானஸ் வந்து சென்னைக்கு ஒரு நல்ல ஹேசில்வுட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஹேசில்வுட் இல்ல ஹேசல் 21 நான் சொல்றது ஏர்லி ஸ்டேஜ் சொல்றேன். ஏர்லி ஸ்டேஜ்னு பார்த்தா மக்காய நெட்லி, பென் கிலிஃபனஸ், அப்புறம் டிர்க் நானஸ், கிறிஸ் மாரிஸ் ஆஷிஷ் நகரா ஒரு சீசன் நல்லா இருந்திருக்கு. கிறிஸ் இல்ல மாரிஸ் நான் சொல்றேன் அந்த மாதிரி பவுலிங் லைனப்ல இப்படி இருந்தப்போ இங்க பவுலிங் அட்டாக்ல இவன் தான் லீடர் ஆஃப் த பவுலிங் அட்டாக்னே யாரும் கிடையாது. அதுதான் உண்மை. 100 மொத்தம் இன்னைக்கு வந்து பேட் டே. ஏன்னா டியூ எல்லாமே வந்துருச்சு. ஸோ பவுலிங் ரொட்டேஷன் நிறைய மிஸ்டேக்ஸ். தோனிக்கு வந்து என்ன ரிசோர்ஸ் யூஸ் பண்றதே தெரியல. ஆப்வியஸ்லி சொல்ல போனா இதுக்கு மேல நான் என்னடா பண்ண முடியும், என்னால எதுவும் பண்ண முடியல அந்த சுட்டி மாதிரி குழந்தை. சரண்டர் ஆயிட்ட மாதிரி தான் இருந்து. என்ன சொல்றது, நம்மளும் போட்டு ஹார்ஷா திட்ட முடியாது. ஏன்னா எல்லாமே தப்பா போகுது. டாஸ்ல இருந்து டியூல இருந்து பாலை மாத்தியும் நமக்கு வந்து ஒர்க் ஆகல. பட் ஒரே ஒரு பாசிட்டிவ் நல்லா ஃபீல்டிங் பண்ணாங்க. சந்தோஷம்.
இல்லடா பவுலிங் நல்லா அதை என்ன பண்ண. கேட்டா, இல்ல பவுலிங் என்ன கேட்டா ஓகே தான்டா. 150க்கே நல்லா இது பண்ணி வந்தான், விக்கெட்ஸ் நிறைய எடுத்தாங்க. சி இது வந்து கொஞ்சம் பிச்சு ட்ரிக்கியான பிச் தான்டா. பத்திரானா வந்து ஆனா மொத்த கேமையும் அப்படியே பிரச்சனை எடுத்துக்கிட்டாங்க. ம், இல்லடா இப்போ என்னன்னா 180 அடிக்க வேண்டியது இது வந்து நான் பேட்ஸ்மேனோட ஷாட் தான். அட்லீஸ்ட் நீ 170 அடிச்சிருக்கணும். ரன்ஸே போர்ட்ல இல்லாம 150 போய் கொடுத்துட்டு அவன் டிஃபெண்ட் பண்றான்னா அவன் என்ன பண்ணுவான்? அதுவும் டியூ வேற, ஒரு ஃபுல் டியூ. நீ பார்த்தல நூறு ரஹ்மானோட ஒரு ரீப்ளே பாத்தீங்கன்னா, பால் போகும்போதே கையில இருந்து ஏதோ தெரிச்சிட்டு போகுது தண்ணி. பாவம் அவன் என்ன பண்ணுவான்? அதுவும் அவன் போடுறதுமே ரொம்ப லேட்டா கொடுக்குறாங்க அவனுக்கு. சீக்கிரமே 6வது over முடிஞ்ச உடனே 100 கொடுத்துடணும். 7வது ஓவரே 100 தான் வரணும். ஆனா அவனுக்கு ஒரு ஓவர் பவர் பிளேல கொடுத்தாங்க, அடுத்து கொடுக்கவே இல்லை. அங்க ரொம்ப ஸ்கேட்டர் பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப. அது அதுதான் ஒண்ணு. இது ரெண்டு. டியூ இருக்கிறது ஓகேடா, பட் பிச்சில் கொஞ்சம் நின்று வந்துச்சு. அது தோனியே சொன்னான், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை விட செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் டேர்ன் ஆச்சுன்னு சொல்லி தோனி சொன்னான். அதனாலதான் இந்த அளவுக்காவது நம்ம பண்ண முடிஞ்சுது. பிச்சு ரொம்ப ம். இருந்துன்னா நம்ம கொல்கத்தா மேட்ச் மாதிரி தான் இருக்கும், ஈஸியா 11 ஓவர் 12 ஓவர்ல முடிச்சுட்டு போயிருப்பாங்க. அது அந்த இருக்குதுன்றப்போ நீ ரன் கொடுத்த இடம்னா வந்து இந்த நோ பால் எல்லாம் டவுன் தி லெக்ல போடுறது. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து அட்டாக் பண்ணி ரன் போச்சுன்னா பிரச்சனை இல்லை. நீங்க அதான் டியூ. கொடுக்கறதே ஃப்ரீ ரன்ஸ். அதான் டியூ. இல்லடா நீ அவன் அவன் போடுறது வந்து இந்த மாத்ததுக்கு இதுல அப்புறமா மாத்ததுக்கு அப்புறமா சொல்றேன். மாத்தினதுக்கப்புறம் நான் இந்த 17வது ஓவர் சொல்றேன். 2 வைடு போட்டிருந்தான். அப்புறம் ஒரு ஒரு வைட்ல ஒரு ஃபோர் வேற போச்சு. அது பத்தினாவோட மிஸ்ஃபீல்டு. அதுக்கப்புறம் நோ பால். அதுல எல்லாமே வைடு ஃபுல் டியூடா. ஏன்னா அதுல நீ அவனுங்க இதுல பாத்தினாலுமே அந்த 17 18 ஓவர் பத்தி தெரிஞ்சிருக்கும். அசல் பட்டேல் ஒரு நோ பால், யுவர்கிட்ட ஒரு நோ பால், ஃபுல் டாஸ். அதான் டியூ இருந்துச்சு. அதை ரன்ஸ் ஒன்றும் இல்லைன்றது உண்மைதான். பவுலர்ஸ் நம்ம பெரிய பட் குறை சொல்ல முடியாது. பவுலர்ஸ் தான் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த டீம். பட் ஆக்சுவலா பாசிட்டிவ்ஸ் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. ஓகே, நெகட்டிவ் நிறைய பேசிட்டேன். பாசிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்தி நல்ல ஒரு பாசிட்டிவ். அப்புறம் டிவால் பிரிவிஸ் ஒரு நல்ல பாசிட்டிவ். அவன் வந்து உள்ள வந்து மிடில் ஆட்டம் அடிக்க முடியாம இருந்துச்சு, இன்னைக்கு அவன் கம்போஸ் அடிச்சு கொடுத்தான். அன்ஷுல் கம்போஸ். அன்ஷுல் கம்போஸ் உள்ள வந்துமே அந்த டிராவல்ஸ் விக்கெட் பார்த்தியா? ஆக்சுவல் லைக் ட்ரீம் டெலிவரினா. எல்லா பவுலர்ஸுக்குமே அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு அந்த ஆஃப் ஸ்டம்போட அந்த இதை மட்டும் திக்குன்னு தட்டுறது வந்து ட்ரீம் டெலிவரி. அது வந்து செம்மையா போட்டான். அது ரியானா ஹாரிஸ் வந்து ஆஷஸ்ல வந்து போடுவாங்க பார்த்திருக்கியா? குக்கு ஒரு மாதிரி டாப்ல அடிக்கும். அதுதான் ட்ரீம் டெலிவரி பவுலர்ஸ்க்கு என்னைக்குமே. அந்த மாதிரி ஒரு டெலிவரி டிராவல்ஸ் நல்லா கிராம் பண்ணி ஒரு மாதிரி ஃபீல்டிங் நல்லா செட் பண்ணி எடுத்தாங்க. பட் நான் ஸ்கோர் இல்லை எனக்கு அவ்வளவுதான். கொஞ்சம் அங்கங்கன்னு ரன் போனோடனே உன்னால எதுவும் பண்ண முடியல. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீ சொல்றல இந்த இந்த ஆர்சிபி வந்து 12 இயர்ஸ்க்கு அப்புறம் அடிச்சிருக்காங்க. டிசி வந்து 17 வருஷத்துக்கு அப்புறம் அடிச்சிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் லைஃப் டைம்லேயே ஃபர்ஸ்ட் டைம் அடிச்சிருக்காங்க அப்படின்னா அகைன் ரெக்கார்ட்ஸ் வந்து இட்ஸ் அபவுட் டு broken. ஒன் டைம்ல வந்து அது வந்து broke ஆகும். அது எப்போ 15 வருஷத்துக்கு அப்புறம் broke எல்லாமே ஆகும், ஒரே 3 வருஷத்துக்கு அப்புறம். வருஷம். இல்ல அது இது நம்மளோட பேட் டைம் தான். இப்போ இதுல பிரேக் ஆச்சு பார்த்தியா? நம்மளோட ஹோம் ரெக்கார்ட் டெஸ்ட்ல ஹோம் ரெக்கார்டே பிரேக் ஆச்சு. ஈவன் 21 சீரீஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம தோத்தோம் நியூசிலாந்து கூட ஹோம்ல. அது ஓவர் நம்ம ஸ்ட்ராங் டீம் தான். அஸ்வின் ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் 3 ஸ்பின்னர் இருக்கும் போதே நம்ம தோத்துட்டோம். அவ பார்த்துக்கோ, ஏதோ அந்த சீரீஸ் வந்து யாருக்கும் அவங்க 3 பேத்துக்கும் படல. அதுலயும் தோத்துட்டோம். அந்த மாதிரி இந்த சீசன் வந்து நமக்கு யாரும் படல. இது வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க ஓகே. பட் இது வந்து கேபா பிரீச் அளவுக்கு, நான் சொல்றேன்ல, கேபா பிரீச் அளவுக்கு இதை வந்து கொண்டாடுறதுக்கான இதுவே இல்லை. என்ன கேட்டா இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாதுடா. ஏன்னா இது வந்து எஸ்ஆர்எச் வந்து அவன் ஜெயிச்சதே இல்லை நீ சேப்பாக்கல அப்படின்னா இது வந்து ஒரு பெருமைப்படுறதுக்கான விஷயம் கிடையாது. என்னைக்கோ ஜெயிக்க தான் போற. இது என்ன இப்போ ஆஸ்திரேலியால போய் ஜெயிக்கிறதுனா அது வந்து ஒரு ரிமார்க்கபிள் விக்டரி. ஏன்னா அது வந்து கண்டிஷன்ஸ் வேற, அது வேற. ஹைதராபாத்துக்கும் சென்னைக்கும் ஒன்றும் கண்டிஷன்ஸ் வந்து அவ்வளோ டிஃபரன்ஸ்லாம் இல்லை. கொஞ்சம் இதுதான் இந்தியன் இங்க ஏதாவது கண்டிஷன்ஸே அவ்வளவுதான். இந்தியன் தான் எல்லாம். இங்க வந்து நீ வந்து ப்ரீச் பண்ணிட்டோம். எனக்கு இங்க வந்து இதெல்லாம் வந்து எனக்கு இதெல்லாம் சும்மா ஒரு நேம் ரெக்கார்டுக்கு வேணா தம்ப்நெயிலுக்கு வேணா போடலாமே தவிர இதை வந்து நீ பெருசாலாம் நம்ம இதை எடுத்துக்க வேணாம். இது என்ன ஒரு பாசிட்டிவ்ஸ்னா இருக்கிற பிளேயர் வச்சு இன்னொரு 5 மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 5 மேட்ச்ல அடுத்த சீசன் 2026ஓட ஐபிஎல்ல வந்து ஒரு அப்பப்போ போய் அவன் ஃபேவரட்ஸா போகணும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? பிளேயிங் லெவன் அட்லீஸ்ட் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ், நியூவா இருக்கிற பிளேயர்ல யார் யாரு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றான் அவனை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறோம். இப்போ மேபி தோனியோட அடுத்த கரியர் எப்படின்னு தெரியல. ஏன்னா தோனி இன்வெஸ்ட் பண்ணது வந்து அரௌண்ட் 4 crores இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அடுத்த சீசன் அவன் இல்லைன்னா அந்த இடத்த யார் ஃபில் பண்ண போறா? 4 சீட்டா போகும், வேற எதுவும் ஃபோர் சி போகாது. இல்லடா 4C போகும். அதுக்கு ஒரு இன்க்ளூஷன் வேணும். உனக்கு வெளில யார் இருக்கு ஆப்ஷன்ஸ் பார்க்கணும். யார் இருக்கா? ஏன்னா அது மிட் இந்தியன் டிரான்ஸ்ஃபர். கீப்பர் யார் இருக்கா? கீப்பர் யாரும் இல்ல. யாருமே கிடையாது. மேபி ஜெகதீசன் அந்த மாதிரி ஏதாவது வேணா ட்ரை பண்ணணும் திரும்ப வெளிய. ரைட் அண்ட் டெஸ்டட் தான். இன்னொரு விஷயம், இன்னும் நம்ம 2026 நீ ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா சொல்ற, அது ஓகே. பட் ப்ராப்ளம் என்னன்னா பாட்டம்ல இருக்க 2 டீம் எஸ்ஆர்ஹெச் அண்ட் தென் சிஎஸ்கே தவிர மத்த 8 டீமுக்கும் பிளேயிங் 11 செட்.
ம். யாருமே வந்து காம்பினேஷன் செட் ஆகாத மாதிரி பெருசா இல்ல. எஸ்ஆர்ஹெச்சுக்கும் செட்டு. ஆனா அந்த 11 அடிக்கல அவ்வளவுதான். அன்னைக்கு பாத்தியா எஸ்ஆர்ஹெச் அதுதான் மாத்தலடா. சொல்றேன். எஸ்ஆர் எத்தனை எத்தனை ஆள் மாத்தினாங்க? ஒரே யாரையுமே ஒரு மாத்தலையே. செம்மையா பண்ணாங்க. அவ்வளவுதான். காமிதி மெடி ஆ, சொல்ல பேட்டிங்க்கும் சரியா போச்சு, ஸ்பின்னிங்க்கும் ஆல்ரவுண்டர், கேட்ச் ஆமா. ஃபீல்டிங்கும் முடிச்சிட்டான். வந்த வேலையை அதுவும் பக்காவா அதுவும் முடிச்சிருக்கான். செப்பாக்குனால கமெண்ட் மெண்டிசன் தான். இனிமே ஆடிடுவான். நல்லா போட்டான், கேட்ச் பிடிச்சா எல்லாமே நல்லா பண்ணிட்டான். இனிமே ஆடிடுவான். பட் அந்த சென்னைக்காக தான் கமெண்ட் மெண்டிஸே வந்தான். இதே இது மும்பையோ கொல்கட்டாவில் நடந்த மேட்ச்னா கமெண்ட் மெண்டிஸ் ஆடி இருக்க மாட்டான். இருக்கிற டீமே 11 அபினவ் மனோரை போட்டு ஆடி இருப்பாங்க. சென்னைனால அவனுக்கு ஒரு ஆம்பிடன்ஸ் பவுலர் வேணும்னு சொன்னதால அவனை கொண்டு வந்தாங்க. பட் நம்ம இதுல பாரு இன்னைக்கே 3 சேஞ்சஸ். திரும்ப நாளைக்கு அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வரும். அதுதான் நம்ம டீம் செட் ஆகல, 11 அமையல. ஸோ இது இன்னும் ஒரு சீசன் இருக்கும். ஏன்னா இப்ப லாஸ்ட் சீசன் பாத்தீங்கன்னா இந்த சீசன் பிரேக் அவுட் சீசனா இருந்தது வந்து இந்த பிரயான்ஷ் ஆடியா, அதுக்கப்புறம் நிறைய பிளேயர்ஸ் வந்து இந்த ஓப்பனிங் பேர் செட் ஆயிடுச்சு. நல்ல ஒரு பிரேக் அவுட் சீசனா இருக்கு. ஜிடியோட சாய் சுதர்ஷன் கில்லுக்கு. நீ இதுக்கு போன சீசன் பாத்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் கில்லு தான் ஆடினாங்க. அவங்க சுத்தமா படவே இல்லை. அவங்க அவங்க டீம் தோத்தது வெளியே போன முதல் காரணமே அவங்க தான். ஏன்னா இன்டென்ட் இல்லாம அடிக்க முடியாம அவுட் ஆயிட்டாங்க. அதே அந்த மாதிரி மாதிரி போன தான் சீசன் அதே மாதிரி தான் இருந்தாங்களா. அதே மாதிரி அந்த என்ன ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு அவன் சூப்பரா இருந்தான். டீசல் செமையா ஆடிட்டு இருந்தான். அதே மாதிரி இந்த கீழே வாட்டி இங்க ஆடல. பாத்தீங்கன்னா அந்த வாட்டி ஆடல. எஸ்ஆர்எஸ்ல பாத்தீங்கன்னா அதே அபிஷேக் சர்மா, டிராவல்ஸ் எல்லாமே ஆல் சிலிண்டர்ஸ் ஃபயரிங்ல இருந்தாங்க போன சீசன். இந்த சீசன் அவங்களுக்கு ஃபெயிலியர். ஸோ ஃபெயிலியர்னா ஃபெயிலியர் தான். பட் இதை வந்து ரொம்ப நம்ம திங்க் டவுன் பண்ணி நமக்கு வந்து சென்டிமெண்டா எமோஷனலா போகாம அடுத்த சீசன் ஒரு சீசன் சக்சஸ் ஆகும், ஒரு சீசன் ஃபெயிலியர் ஆகும். இதை நம்ம ரொம்ப டீப் டவுன் திங்க் பண்ணாம 2020 அதே மாதிரி தான். நல்லா ஜெயிச்சோம். 2022 ஒரு ஃபெயிலியர். ஆனா அதுல இருந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணோம், அதுல இருந்து நம்ம யார் யாரை சரி பண்ணோம்னு சொல்லிட்டு ரஹானேவை கொண்டு வந்தோம். கொஞ்சம் சேஞ்சஸ் ரொம்பலாம் பண்ணலடா. அதே டீம் தான். ரஹானே உள்ள கொண்டு வந்தோம். அந்த ஒன் டவுன் ஸ்லாட்டுக்கு ரஹானேவை கொண்டு வந்தோம். கான்வேவை ஃபேஃப் போயிட்டான், கான்வே வந்தான். கான்வே வச்சு அழகா ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் செட் பண்ணி ஆளுக்கு 600 600 ரன்னு. ரஹானே வந்தான். அப்படி ஒரு டீம் அழகா செட், மொயின் அலி அப்படி டீம் அழகா செட் பண்ணி நம்ம சாம்பியன்ஷிப் அடிச்சோம். இதே மாதிரி அடுத்த வருஷம் வந்து நம்ம அடுத்து போகும்போது பெருசா இல்லை, இந்த டீம் ஓகே தான். இதுல இருந்து என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்கு, இதுல இன்னும் 2 3 ரோல் தான் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா பவுலிங் சைட் சூப்பரா இருக்கு, நீ தொடவே தேவையில்ல. மேபி இப்போ 10 ரன் இல்லைன்னா நீ எலிசா கூட போட்டு ஆடிக்கலாம். அண்ட் 100 அகமதுலாம் 100 அகமது ஜடேஜா 2 பேர் போதும், அவ்வளவுதான். திரும்ப அஸ்வின்லாம் கேட்டா எடுத்ததே வேஸ்ட். ஆக்ஷன் யோசிச்சிருக்கணும், இப்ப பெருசா பேசி பிரோஜனம் இல்ல. மேபி பேட்டிங்ல மேபி அந்த மிடில் ஆர்டர்ல மட்டும் இன்னும் ஒரு ஃபயர் பவர் இருந்தா, ஒரு கிளென் பிலிப்ஸ் இல்ல ஒரு வெஸ்ட் இண்டியன் பவர்ஸ் யாராவது உள்ள இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா இருந்திருக்கும் ஹிட் பண்றதுக்கு. பட் மேபி தூபே இன்னும் ஒரு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சீசன் படல. மேபி இன்னும் கொஞ்சம் அவன் டெக்னிக்கல கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு வந்தா அடுத்த சீசன் யாரு சொன்னா ஒரு சீசன் இதானாலுமே அடுத்த சீசன் நீ ஒர்க் பண்ணிட்டு வந்தா டெஃபினெட்லி யூ வில் ரீப் த ரிவார்ட்ஸ். ஸோ அதுதான் பெருசா நம்ம வருத்தப்படுறதுக்குலாம் எதுவும் இல்லை. அந்த சீசன் கைவிட்டு போயிடுச்சு. பாசிட்டிவா பார்க்கணும்னா இருக்கிற ஸ்குவாடா இன்னும் அழகா பில்ட் பண்ணி இன்னும் ஓப்பனிங் கேப்ஸ் தான் இருக்கு. மேபி கேமரூன் அதுக்குள்ளயும் பேசிட்டு இருக்காங்க. கேமரூன் கிரீன் ஒருத்தர் இருக்கான், வெளில இருந்து அவனை தூக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. நம்ம இப்ப கிட்ட அவ்வளவு மணியும் இல்ல. டீப்பாலாம் திங்க் பண்ண வேண்டாம். இருக்கிற ஆமா, ரிசோர்ஸஸ மார்ஷல் பண்ணிக்கிட்டு, என்னன்னா ஆமா. எனக்கு எனக்கு வந்து பத்திரானா வந்து கொஞ்சம் ஓவர் டூ பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த விஷயத்துல வந்து நான் வாண்ட் டு மென்ஷன் பீடா அத பிரசன்னா தெரியும்ல, அனலிஸ்ட். அவர் முதலே சொல்லிட்டாரு, ஆக்ஷன் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா பத்திரானா எஃபெக்டிவ் கிடையாது. 18 கோடி கொடுத்து இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு யாரும் போகவும் மாட்டாங்க. அவர் என்ன சொன்னா, நீங்க 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க, பிரச்சனை கிடையாது. ரீடென்ஷன்ல போடாம ஆக்ஷன்ல விட்டுட்டு எடுங்க. 18 ம். கோடிக்கு ஆர்டிஎம் கிடையாது. யோசிச்சு பாருங்க, போட 18 மாட்டான். கோடி நம்ம கிட்ட இருந்ததுன்னா நம்ம இன்னும் ஹார்டா கேஎல் ராகுல ஒரு பிளேயருக்கு போயிருக்கலாம், ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கிடைச்சிருக்கும். அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்து பண்ணாம நாங்க வளர்த்தது அந்த எமோஷனல் அட்டாக் இருக்கலாம். பட் அந்த இடத்துல ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க ஆடுற பிரான்சைஸோட ஜேஎஸ்கேலயே வந்து வெளியே தான் உட்காந்துட்டு இருந்தாரு பாத்தீங்கன்னா. அதுதான் ஒரு மிஸ்டேக். அண்ட் நாட் டு பிளேயர் பாத்தீங்கன்னா அந்த ஸ்லிங்கி ஆக்ஷன் டியூல போட முடியாதுன்னு ஒத்துக்கிறேன். பட் கேம் கண்ட்ரோல்ல வரப்போ இப்ப ஜோஷ் ஹேசில்வுட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாப்ப, அதாவது கம்பேர் பண்ணல, கேம் கைவிட்டு போயிருச்சுன்றப்போ ஒரு இழுத்து பிடிச்சிட்டு நமக்கு முதல்ல இருந்தே கேம் போயிருந்தா இவ்வளவு கோவம் வந்திருக்காது. நம்ம அந்த கேம் வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம விக்கெட் எடுக்கணுமோ டக்கு டக்குன்னு விக்கெட் எடுக்கிறப்போ அந்த க்ளோஸ்ல வந்து கேம் விட்டப்போ அந்த இடத்துக்கு தான் உங்களோட பொட்டன்ஷியலை காமிக்கணும், நான் எவ்வளவு பெரிய பிளேயர்னு சொல்லிட்டு. ஸோ அதை ப்ரூவ் பண்றதுக்காக தான் அந்த ஸ்டேஜ்ன்றப்போ அப்போ வந்து ஜூ அதுன்னு சொல்றது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸ்கியூசஸ் தான். பட் ஆனா ஹேசல்வுட் என்ன பண்ணான்? ஸோ தட்ஸ் வை தே லெஜெண்ட்ஸ் சொல்ற மாதிரி இந்த மாதிரி கேம் தான் உங்களை ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் சொல்றேன். இன்னும் கூட ம். ராஜத் பாட்டியா வந்து பிராவோ ஒரு சிக்ஸ் அடிப்பான் பாரு. முன்னாடி ஸ்டம்பிங் இருக்கும், பால் ஸ்பேஸ்குள்ள வச்சுப்பான். பட் அந்த ப்ரெஷர் அப்படியே வச்சுட்டு சிக்ஸ் அடிச்சு இப்படி கேகேஆர்ல ஓடுவான். ஸோ அந்த மாதிரி கேம்னா நம்ம ஞாபகம் இருக்குன்னா அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் எடுத்தாதான் முடியும்ன்றதுதான் ஒரு உண்மை. ஸோ அது மாதிரி பண்ணாதான் லெஜெண்ட்ஸ் வெல்கம். ஸோ அந்த மாதிரி இன்டென்ஷன் பண்ணதுக்கு யூ ஷுட் பே பேக்ன்றதே என்னோட ஆர்வம், வேற எதுவும் கிடையாது. நான் டியூட்க்கு எல்லாம் கஷ்டம் தான். பட் ஹேசல்வுட் பண்ணது வந்து இப்ப எவ்வளவு பெரிய பேசப்படுது. அந்த மாதிரி ஒரு பண்ணதான் உங்களால உங்க கெரியருக்குமே சமஷன் ஆகும், டீமும் வந்து பர்ஃபார்ம் பண்ணும். பட் பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. எஸ்ஆர்எச் வந்து கம்ஃபர்டபுளா வின் பண்ணல.
அவங்களும் நம்ம 2 பேர்ல யார் கஷ்டப்படுறோம், ரெண்டு ஆமா பேர்ல ஆமா. நான் நான் தான்டா ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு இப்ப ப்ரூவ் பண்ணிட்டு அதுவும் நம்ம சீரிஸ். ஆமா. அதுவும் எஸ்ஆர்எச்னாலதான் இவ்வளவு டைட்டாவே போச்சு என்ன கேட்டா. இது மத்த டீம்லாம் இன்னும் துண்டா அடிச்சுட்டு போயிருப்பாங்க. பவர் பிளேலே இது ஆக்சுவலா எஸ்ஆர்எச் வந்து ரொம்ப மட்டமா ஆடினாங்கடா. 37-2 பவர் பிளேல. இது வேற நல்ல டீமா இருந்தாங்கன்னா ரொம்ப மோசமான பவர் பிளே. நல்ல டீமா இருந்தா நேரத்துக்கு அழகா 60 ரன் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. 60 ரன் அடிச்சுட்டு அங்கேயே மேட்ச் பஞ்சாப் பாதி கைவிட்டு போயிருக்கும். பஞ்சாபோ டிசியோ யாரா இருந்தாலும் 60 ரன் அழகா அடிச்சிருப்பாங்க. ஈஸியா அடிச்சுட்டு போயிருப்பாங்க. ஸோ இது எஸ்ஆர்எச்னாலதான் இதுவே வந்துச்சு. பட் அகைன் ஓகே தான். எனக்கு இது முன்னாடி எக்ஸ்பெக்ட் பண்ணதான். பெரு 6 out of 6 சொல்லலாம். நான் பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் இல்ல பண்ணல. நான் இது இப்படிதான் ஜெயிப்பாங்கன்னு நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் தெரியும். பண்ணேன். நீயும் ஜெயிப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் என்னன்னா என்ன ஹோப் கொடுத்து தோத்து போயிட்டாங்க. அது இப்ப இன்னும் நம்ம ஆர்ஆர் மட்டும் தான் ஒரு பாசிட்டிவ். ஓகே அவங்க கூட 10th பிளேஸ் வரக்கூடாது. ஏன்னா இவ்வளவு வருஷமா 10th பார்க்காம மறுபடியும் புதுசா 10th பார்த்தா அது இன்னும் கொடுமை. ஏன்னா இல்ல இல்ல. பார்க்காத எல்லாம் பார்த்து ம். 10th பிளேஸ் வந்துட்டா என்ன சொல்றது அவ்வளவுதான். இப்ப இதுக்கப்புறம் வந்து தோனியோட ஸ்பாட்டு அதெல்லாம் வந்து கொஸ்டின் வரும். அவ்வளவு பெரிய லெகசி பில்ட் பண்ணிட்டு இந்த ஒரு வருஷம் நல்லா பண்ணனால இவெல்லாம் ஒரு கேப்டனா அப்படின்னு சொல்லி சில தற்கொலை ஃபேன்ஸ் எல்லாம் கத்துவாங்க. என்ன சொல்றது அந்த லெகசி பில்ட் பண்ணதுக்கான அர்த்தமே இல்லாம போயிடும். இந்த லக்கி பஸ்கர் டைலாக் வருமே, ஹிஸ்டரி வில் ரிமெம்பர் ஒன்லி ஹவ் யூ ஃபினிஷ்னு சொல்லிட்டு. 2000 தோனி அவ்வளோ இந்தியாக்காக பண்ணிருந்தாலும் 2019 செமிஃபைனல் ரன் அவுட் பண்ணதுனால தான் இந்தியா வேர்ல்ட் கப் ஜெயிக்கலன்னு சொல்லி இன்னும் கதறிட்டு இருக்காங்க. 6 வருஷம் ஆயிடுச்சு. சோ அந்த ஒரு ஒரு பேக் எண்ட் ஆஃப் த கெரியர்ல அந்த மாதிரி போகணுமான்றது ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா நம்ம செலிப்ரேட் பண்ணி சின்ன வயசுல இருந்து இது பண்ண ஒரு ஒரு பெரிய லெஜெண்டை வந்து இந்த மாதிரி சச்சினுக்கு 2013 பயங்கர சென்டர் படிச்சது கப்போட. பட் அந்த மாதிரி கிடைக்கலன்றது ஒரு வருத்தம். பட் ஸ்டில் 2023 ஒரு சான்ஸ் கிடைச்சும் தோனியால போக முடியல. அது வந்து தான் நமக்கு தலையில என்ன எழுதிருக்கோ அதுதான் நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான் இருக்கு போல இருக்கு. ரொம்ப புலம்பிட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல. அதெல்லாம் ஒன்றும் ஓகே தான். அது ஃபேனா சொல்றேன். பட் ஓகே எனக்கு இது பெருசா எமோஷனலாலாம் இல்லை. ஏன்னா நான் வந்து இதுக்கு செட் ஆயிட்டேன். இது இவ்வளவுதான், இவங்க வரமாட்டாங்க. ஓகே அப்படிங்கிறத நான் முன்னாடியே வந்துட்டேன் நிலைமைக்கு. அதனால வரமாட்டாங்க எனக்கு நானும் இது செட் நான் எனக்கு இன்னைக்கு நானும் இன்னைக்கு தோக்குறதுதான் ஜெயிப்பாங்க தான் நினைச்சேன். நானும் ஜெயிப்பாங்க தான் நினைச்சேன். பட் அங்கே ரன்ஸ் இல்லாம டியூ வேற குவாலிஃபிகேஷன் ரொம்ப இஸ் டசன்ட் கஷ்டமா மேட்டர். இருந்துச்சு. ம். நம்ம வின் பண்றதுதான் அது ஒரு வின் பண்ணி அந்த மொமெண்டம் சும்மா ஓகே நம்ம வின் பண்றோம் அப்படின்ற ஒரு இதுதான் வந்து ஒரு சின்ன ப்ரைடே தவிர மற்றபடி டசன்ட் மீன் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து இதுக்கப்புறம் வந்து அவுட் ஆஃப் ஈக்குவேஷன் தான். இதுக்கப்புறம் ஆட போற கேம்லாம் வந்து ஸ்பாயில் த அதர் பார்ட்டிஸ் கேம். பஞ்சாப் வராங்க குரூஷியல் கேம். ஸோ மைண்ட் ஃப்ரீயா ஆடி இந்த மாதிரி ஸ்டேஜ்ல தான் ருத்து கேம் பேக் ஒரு மூணு மூணு மேட்ச் தொடர்ந்து ஆஃப் செஞ்சுரி அடிச்சு நம்ம டீமுக்கு தான் அந்த மாதிரி யாராவது ரிசோர்ஸ் கண்டுபிடிக்கணும். பட் ஆப்ஷன்ஸே நமக்கு கொஞ்சம் தான் இருக்கு. வான்ஸ்பேடி, ராமகிருஷ்ண கோஷ், ஆண்ட்ரே சித்தார்த், அதுக்கப்புறம் வந்து ஓவர்சீஸ்லயும் யாரும் கிடையாது. 3 பேர் தான் மொத்தமாவே நினைக்கிறேன். ராமகிருஷ்ண கோஷ், வான்ஸ்பேடி, ஆண்ட்ரே சித்தார்த் இந்த 3 பேர் மட்டும் தான் இன்னும் ட்ரை அண்டர்ஸ்டுட். பண்ணல இந்தியன் ஆஃபீஸ்ல. அப்புறம் இவன் இருக்கான் நாகர்கோட்டி, பவுலர்ஸ்ல வந்து நாகர்கோட்டி. காமலேஷ் நாகர்கோட்டி, ஸ்ரேயஸ் கோபால். ஸோ ஸ்ரேயஸ் கோபால்லாம் ஆப்வியஸ்லி இது ஒன் ட்ரைன். அஸ்வினி உட்காந்துட்டு அப்புறம் ஸ்ரேயஸ் கோபால் உள்ள வர முடியாது. ப்ராப்ளி கமலேஷ் நாகர்கோட்டி அவ்வளவுதானே தவிர மற்றபடி கமலேஷ் நாகர்கோட்டி சும்மா இந்த பிக்சர்ல இருப்பான். ஏன்னா ஆல்ரெடி பவுலிங் நல்லா இருக்கிறதுனால உனக்கு அண்டர் சித்தார்த், வான்ஸ்பேடி இந்த 2 பேர்ல யார் ட்ரை பண்ண போறீங்க ஃபியூச்சருக்கு, அது மட்டும் தான் ஒரு கொஸ்டின் மார்க் தவிர ஓவர்சீஸ்லயும் வந்து சாம் கரனுக்கு பதிலாக எல்லிஸ் போனா பெட்டரா இருக்கும். ஏன்னா சாம் கரன் போற 2 ஓவர் எல்லிஸ் போட்டுருவான். அவன் அடிக்கிற எல்லிஸும் அடிச்சிருவான். சிம்பிள். நீங்க எல்லிஸ் மாதிரி ஒரு அட்டாக்கிங் போலர் பவர் பிளேல இல்லடா, போட்டு தான் பெட்டர். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் மேட்ச் இவங்க தப்பு பண்ணாங்க. அதுலயுமே திரும்ப சாம் கரனை போய் பவர் பிளேல இறக்கிட்டாங்க. அந்த இடத்துல என்கிட்ட பிரவிஸ் வந்து இருக்கணும். பிரவிஸ் இன்னுமே சீக்கிரமா ஆக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ஆமா. பிரவிஸோட பொசிஷனே ஒன் டவுன் தான் எப்பயுமே. ஆக்சுவலா இவங்க வந்து பிரவிஸை வந்து வச்சுக்கோங்கன்னு நினைச்சிட்டாங்க. நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கிளாஸை நாம ஹோல்ட் பண்றாங்களோ அந்த மாதிரி பிரவிஸ பிரவிஸ் இவங்க வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிட்டாங்க. ஸ்பின்னுக்கு வச்சிருக்காங்க. ஏன்னா சாம்கரால ஸ்பின் ஆட முடியாது. தூபையும் வந்து கவுண்டர் பண்ண முடியாது. சரி நம்ம அட்டாக் பண்றோம். ஏன்னா நீ சொல்லியிருக்க நீ முதலே அவருக்கா சிக்ஸ் அடிக்கவே ஆள் இல்லைன்னு பத்தியா. சிக்ஸ் அடிக்க ஆள் வந்தாச்சு. ஆனா ரொம்ப லேட்டா இருக்கு. அவ்வளவுதானே தவிர உம். ப்ரொடெக்ட் பண்ணி அவன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஃபாஸ்ட் நல்லா பாலும் சூப்பரா அடிக்கிறான். நோ அடிப்பான்டா. கம்மியா. ஃபாஸ்ட் பாலும் சூப்பரா அடிப்பான். அவனுக்கு ஹேண்ட் பவர் இருக்கு. கரெக்டா மிடில் பண்ணிட்டானா கரெக்டா அடிப்பான். ஆனா அவனுக்கு சீக்கிரமே அவன் கொடுத்துருந்துருக்கான கேட்டா. அவனை வச்சு என்ன பண்ண போறான் நல்ல கடைசியில. ஃபார்ம்ல நல்ல ஃபார்ம்ல கரெக்டான பிளேயரை கரெக்டான இடத்துக்கு கூட்டு வந்திருக்காங்க. ஏன்னா மும்பை வந்து ரொம்ப ஏர்லியாவே பிடிக்க எடுத்துட்டு ட்ரை பண்ணிட்டாங்க. ஸோ அதனால கொஞ்சம் ராபர்ட் தான் இப்போ அந்த டைட்டன்ஸ் கூட எஸ்ஏ லீக்ல எல்லாம் நல்லா அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஏஜ் அந்த ஃபிட்னஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா சிஎஸ்கேக்கு வந்து ஃபியூச்சர் ஆஃப் த பிளேயரா இருக்கும். ஆனா ஸ்கில் அவனுமே ஃபுல்லா கன்சிஸ்டன்ட் பிளேயர் கிடையாது. அவனுமே ஒரு டமால்டின்னு அடிக்கிற பிளேயர் தான். ஹிட்டார்மஸ் பிளேயர் தான். அந்த அந்த வேலை நீ மாதிரி தானே லாபமா நம்ம வேணும். எடுத்துக்கணும். அவ்வளவுதான். அந்த வேலை வேணும். பட் T20 எங்க அப்படிதான் வேணும். அந்த மாதிரி ஒன் தான் டவுனா ஆடணும். இறக்கியிருந்தா இன்னும் பவர் பிளே இந்த ரன் வந்திருக்கும். ஏன்னா ஆயுஷ் மாத்திரை இருக்கிற வரைக்கும் ரன் வந்துட்டே இருந்துச்சு. ஆயுஷ் மாத்திரை அவுட் ஆன உடனே போட்டு சுத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. ஜடேஜாவும் இந்த சாம்கரன் போட்டு தடவிட்டான். சாம்கரன் 9 பால் 9 ரன். ஆமா. இல்ல இதுக்கப்புறம் யாரும் சாம்கரனும் ப்ரூவ் ஸ்லோ பண்ண போறாங்க. பண்ணிட்டான்.
உம், ஜடேஜா அவனுக்கும் நம்பர் இது 4 பண்ணல. வந்து சி ப்ராக்டிகலா பண்ணா அவுட் ஆஃப் இக்குவேஷன் ஃபார் ஓடிஐ T20 ஜடேஜா. ஓடிஐக்கு மேபி கன்சிடர் பண்ணா, பட் ஓடிஐ மேட்சஸ் நடக்க போறது கிடையாது 2027 வரைக்கும். அது வரைக்கும் ஜடேஜாவில் இருக்க முடியுமா கண்டிஷன் தெரியல. ஸோ ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் ஜடேஜா நம்பர் 4 எடுக்கிறது வந்து ஒரு இது இல்லாத விஷயம். எதுக்குன்னே எனக்கும் புரியல. ஒரு யங்ஸ்டரை கொண்டு வரலாம், இல்லைன்னா ஜடேஜா ப்ரொடக்ட் பண்ணி பின்னாடி ஆட வச்சுக்கலாம். தூபேவே அதுக்கு வந்துருக்கலாம். இப்ப நிறைய உம், மிஸ்டேக் நான் சொல்லலாம் சொல்லிக்கிட்டே போலாம். தோக்குறப்பதான் எல்லாம் பெருசு பெருசா மைக்ரோஸ்கோப்ல மாதிரி தெரியும், இல்ல ஜெயிக்கிறப்ப ஒன்றும் தெரியாது. யாருக்குமே படலடா. இப்போ பாத்தீங்கன்னா கூடா ஒன்றும் படல, தோனிக்கும் அன்சர்ட் அவுட் ஆயிட்டாரு, ஜடேஜாக்கும் படல, தூபேக்கும் படல. ஆமா, யாருக்குமே படல. பட்ட ரெண்டே பேர் வந்து ஆயுஷ் மாத்திரையும் பிரேவிஸும். அவங்க எவ்வளவு அடிப்பாங்க? ரெண்டு பேரும் சேர்ந்தே கிட்டத்தட்ட 80 ரன் அடிச்சாங்க, அவ்வளவுதான். மிச்சம் இருக்கிற 70 ரன் தான் எல்லாரும் சேர்ந்து அடிச்சாங்க. ஸோ அவ்வளவுதான், பெருசா இதுல இது 4%. பண்றதுக்கு இல்ல. மேபி அடுத்த மேட்சுக்கு வந்து ஒரு வன்ஷ் பேடி. பாசிட்டிவ் ஆயிடுச்சு மார்க்கு. நல்ல ம், டேலண்டா தெரியும். சின்ன பையன் அதான் செம்ம டேலண்டடா. அதான் வன்ஷ் பேடி அதே மாதிரி பிளேயர்ஸ் கொஞ்சம் சான்ஸ் கிடைக்கும்னு நம்புறோம். வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்க ஃபைனல் தாட்ஸ் இருக்கா? சரி, முடிச்சிடலாம் விட. ஃபைனல் தாட்ஸ் வந்து கடையை சாத்தியச்சு சிஎஸ்கேக்கு. ஸோ இது எல்லா பிளேமே வந்து தோனி மேல போடாம சில பேர் வந்து அப்படியே கிரெடிட்ஸ் ஜெயிச்சா மட்டும் தோனி கிரெடிட்ஸ். ஸோ அவ்வளவுதான் பண்ண முடியுன்றப்போ டீம் வந்து ஓகே இதுதான். தோக்குற டீமுக்கு வந்து தோக்குறப்பதான் கூட நிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ தோத்தாச்சு, இதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. இந்த இந்த மேட்ச்க்காக நம்ம எவ்வளவு கவலை நம்ம வந்து ஜாலியா ப்ரைடா இருந்தோமோ அதே கவலை ஓகே தோத்துட்டோம், வேற என்ன பண்ண முடியும்னு அக்செப்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சீசன் கம்பேக் கொடுக்கலான்ற மட்டும் தான் பார்க்க முடியும், தவிர வேற எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் சீசனுக்கான ஒரு பிளேயரை ஃபைன் பண்ணி, பட் இவங்க டிஎன்ஏக்குள்ள வின்னிங் இது இருக்கு, கண்டிப்பா எப்ப வேணா வரலாம். பட் இந்த சீசன் அடுத்த சீசன் தான் இருக்கும்னு சொல்ல முடியாது, ஒரு 2 சீசன் ஆகலாம். பட் எட் ம். தோனி வந்து இருக்கணும்ன்றது ஆசை. ஏன்னா அப்படியே டீம் வந்து போக விடாம கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிட்டு அந்த செட் பண்ணிட்டு போனா பெட்டரா இருக்கும். பட் போயிட்டாலும் இட் வில் டேக் மோர் 2 or more சீசன் மென்டரா இருந்தா. ஆமா, எவ்ரிதிங் ஒண்ணும் ஆன் இல்லடா. இப்போ பர்சனல். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சீசன் இவ்வளோ இது பண்றோம், ஓகேவா? மும்பை நினைச்சு பாரு. அவங்களுமே 5 தடவை கப் சாம்பியன்ஷிப் சைடு. அவங்க திரும்ப குவாலிஃபை இந்த லாஸ்ட் 5 வருஷம் 2020 இருந்து பார்த்தாலே 5 6 வருஷமா அவங்க வந்து குவாலிஃபைஸ் ஒரு தடவை குவாலிஃபைஸ்க்கே வந்திருக்காங்க. அப்ப எந்த தடையும் குவாலிஃபைஸ்க்கே வரல. அதுவும் அவங்களுக்கு இன்னுமே கஷ்டப்பட்டுருக்காங்க. எப்படின்னா பும்ரா 2 3 சீசன் சரியா உள்ள வந்து இருந்துமே டீம்ல இருந்து இன்ஜுரினால ஆட முடியாம போய், அப்புறம் ஜோஃப்ரா ஆச்ச இன்ஜுரியில் ஆட முடியாது, அந்த மாதிரி அவங்க நிறைய இது பண்ணலாம். பட் ஸ்டில் அவங்க வந்து அந்த கோரை பில்ட் பண்ணிருக்காங்களா. அவங்க இப்போ இன்னும் ஒரு அடுத்த வருஷத்துக்கு மேலுமே அவங்க பெருசா யோசிக்க தேவையில்லை. இந்த கோர் இருக்கு அவங்களுக்கு. ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக், பும்ரா அண்ட் திலக் வர்மா. ஈவன் இப்ப இப்ப திலக் இப்ப சாரி ரோஹித் போயிட்டாலுமே இன்னொரு ஒரு ஆளை நீங்க வந்து ஹோல்ட் பண்ணணும், நமந்தீரை ஹோல்ட் பண்ணுவாங்க. புரியுதா? அந்த மாதிரி யாராவது ஒரு ஆள் போனா கூட திரும்ப அந்த பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்றதுக்கு அந்த டிரான்சிஷனை வந்து அவங்க கரெக்டா பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் நம்ம வந்து டிரான்சிஷனை பில்ட் பண்ணல. அதனாலதான் நம்ம வந்து 11 பேரும் அதிகம். அந்த இருக்கு லாஸ்ட் 4 5 வருஷமாவே நம்ம வந்து அப்படி அப்படியே போட்டு தள்ளி தள்ளி ஆடிட்டு இருந்தோம். எப்படின்னா ஷேன் வாட்சன் வந்து ஒரு நல்லா ஆடினா 2018, 2019 சுமாரா ஆடினா, 2020 சுத்தமா ஆடல. அப்போது என்ன பண்ணோம், டக்குன்னு இது பண்ணிட்டு ஃபேஃபை மட்டும் வச்சுக்கிட்டோம் 2021. ஷேன் வாட்சனை வந்து நம்ம வந்து டிராப் பண்ணிட்டோம். ஃபேஃப் ஆடிட்டான் ஓரளவுக்கு. அடுத்த சீசன் ரிட்டையர்டு. பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டே அவன் டைம் முடிஞ்சுச்சு, அவன் தான் 40 தாண்டிட்டான்ல, அதுக்கப்புறம் ஆட முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஃபும் ரொம்ப ஸ்லம்ப் ஆஃப் ஃபார்ம் ஆயிட்டான். அப்போ ஆப்ஷன் என்ன பண்ணோம், இது பண்ணிட்டு காம்பேக் ஒன்று அடுத்து வந்தோம். அந்த டைம்ல நடுவில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து அந்த டைம்ல யாருமே நம்ம இது பண்ணவே இல்லை. ராயுடுவை வச்சு நம்ம அப்படியே ஓட்டிட்டே இருந்தோம். ராயுடு அப்புறம் அந்த மாதிரி கொஞ்சம் ஃபில்லர் பிளேயர்ஸா வச்சு ஓட்டிட்டு இருந்தோம். அதுக்கு உத்தப்பா வந்தான் ஒரு சீசன். உத்தப்பா ஞாபகம் இருக்கா? உத்தப்பா வச்சு நம்ம ஒரு சீசன் அப்படியே ஓட்டிட்டே இருந்தோம். அதே மாதிரி தான் நடுவில் தூபாய் இந்த எடுத்துட்டு வந்தாங்க ஒரு பில்லர்ஸ் மாதிரி சீசன். எல்லாரையும் யூஸ் பண்ணிட்டோம், ஒரு ஃபியூச்சருக்கு பார்க்காம. ஷார்ட் உத்தப்பா டேர்ம் இல்ல, இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி, லாங் டேர்மா உத்தப்பா இல்லாம. உத்தப்பா நல்ல பிளேயர். எப்போ கேகேஆர் ஆடும்போது நல்ல பிளேயர், 2014 இருந்தே நல்ல பிளேயர். பட் இப்போ வந்து டைலண்ட் ஆஃப் கேரியருக்கு வந்துட்டான் இங்க 2022 ஆடும்போது. அப்போ இங்க இருந்து ஒரு சீசன் மாட்டிக்கிட்டான். ஆனா அடுத்த சீசன் அவனை போட்டு ஆடிட்டாங்க. திரும்ப அடுத்து அவன் ரிட்டையர் ஆயிட்டான். ஞாபகம் இருக்கு எனக்கு. ஆக்சுவலா சிஎஸ்கேக்கு வந்து எல்லாத்துக்குமே ஹாப்பி ஹோம் மாதிரி. இங்க வந்து கடைசியா அவங்களோட கேரியரை முடிச்சுட்டு ஆயிடுறாங்க. அதே மாதிரி உத்தப்பா போனதுக்கு அப்புறம் அந்த ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு, யாரை போடலான்னு தெரியலங்க. டக்குன்னு ரஹானே தூக்கிட்டு வந்தாங்க ஆக்ஷன்ல இருந்து. ரஹானே அந்த சீசன் ஆடிட்டான். 2023 சூப்பரா ஆடிட்டான். நல்ல ஒரு செம்ம கம்பேக் சீசன் ஆரம்பிச்சு 6 அடிச்சு ஆடிட்டான். அடுத்த வருஷம் மாட்டிக்கிட்டாங்க. அடுத்த வருஷம் 24 லாஸ்ட் சீசன்ல மாட்டிக்கிட்டாங்க. ரஹானேல பெர்ஃபார்ம் பண்ண முடியல. திரும்ப ரஹானே விட்டுட்டோம். இந்த வருஷம் திரும்ப யார் எடுத்துட்டு வந்தோம்? திரிபாத்தி, தீபக் ஹூடா, திரிபாத்தி, ஹூடா, இந்த மாதிரி பிளேஸ் எடுத்துட்டு வந்தோம். திரும்ப மாட்டிக்கிட்டோம் நம்ம. இதே மேபி திரிபாத்தி நல்லா ஆடி இருந்தா இந்த சீசன் ஆடி இருந்திருப்பான். அடுத்த சீசன் அவனும் முடிச்சிருப்பான். இல்ல ஹூடா இன்னைக்கு ஆடி இருந்தான்னா
அடுத்த சீசன் ஆடி இருக்க மாட்டான், அவ்வளவுதான். திரும்ப நம்ம அடுத்து அவனை வெளியே அனுப்பிட்டு வேற யாராவது ஒரு ஆள் பிளேயர், யாரு சொல்றது, விஜய் சங்கர் இந்த மாதிரி 3 பேர் அந்த செத்தாங்களா. மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க இப்போ வேற யாராவது கொஞ்சம் டெய்லண்ட்ல இருப்பாங்கல்ல, டெய்லண்ட் ஆஃப் ஏரியாஸ் இருப்பாங்கல்ல, அவங்க சீப்பான ரேட்டு கிடைப்பாங்க. நீ அவங்கள தூக்கி மிடில் ஆர்டர்ல போயிடுங்க. இந்த அவங்க எடுத்து போடுறாங்க. இந்த லக்கிலி ரஹானைக்கு ஒரு சீசன் கிளிக் ஆயிடுச்சு, அண்ட் ஆல்சோ உத்தப்பாக்கு ஒரு சீசன் கிளிக் ஆயிடுச்சு. அதனால அந்த 2 சீசன் பொழைச்சு கப் அடிச்சாங்க. இந்த சீசன் ராய்டு சார் ராய்டுக்கு ராய்டு ஒரு இந்த 6 சீசன் இயர்ஸா பயங்கர க்ளோஸ். லாஸ்ட் இயர் அவனுக்குமே டெய்லன்றான்டா, அவனுக்கும் லாஸ்ட் பெருசா அடிக்கவே இல்லையே, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தான், ஃபிட்னஸ் இல்ல. பட் திரும்ப அடுத்து வரும்போது அதான் இப்ப என்ன நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பிளேயர் எடுத்து திலக் வருமா மாதிரி, திலக் வருமா அந்த மாதிரி நீ பிளேயர் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அவன் ஆடணும். இன்னும் ஒரு 12 வருஷத்துக்கு நான் சிஎஸ்கேக்கு ஆடணும். ருத்துராஜ் எப்படி இருக்கான் அந்த மாதிரி பிளேயர் வேணும் எனக்கு. ருத்துராஜ் வந்து நல்ல 2 பேர் வேணும். கிளாஸ் கிளாஸ் பிளேயர். அவன் நீ வந்து ஒரு சீசன் ஆஃப் ஆவான், பட் அடுத்த சீசன் ஆடுவான், அதுக்கு அடுத்த சீசன் ஆடுவான், கண்டினியூஸா ஆடுவான். அந்த மாதிரி ஒரு பிளேயர் வேணும். அதுக்காக நீ வந்து ஒண்ணு இருக்கிற பிளேயர் எடுக்கிறது கஷ்டம், ஏன்னா காம்படிஷன், ஃபண்டு, ரெவன்யூ எல்லாமே பார்த்தா கஷ்டம். நீ என்ன பண்ணணும், உருவாக்க தான் செய்யணும் பிளேயர். அப்போ திரும்ப நம்ம சிவந்து போய் நம்புறோம். அவன் அவன் ஆக்சுவலா சிவந்து சிஎஸ்கே காரணம் மாதிரி அவன் யாரா, யாருமே இல்ல. அவங்க யாருமே அவனுக்கு பெருசா மைண்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப பாரு இங்க வந்ததுக்கு அப்புறம் ஸ்பின் பேஷர், அவனுக்கு ஒரு டேக், இந்தியன் டீம்ல ரெகக்னேஷன், இந்தியன் போய் இடம் கிடைச்சது T20 வேர்ல்டு இங்க கப்ல கூட. வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு அது வந்து ஒரு ஒரு கம்பேக்டா அமைஞ்சுது. பட் அந்த இது இந்த இந்த ஒரு இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்றேன். இப்போ ட்ரிபாத்திக்கு இவ்வளவு சான்ஸ் எந்த பிரான்ச்சைஸ்ல அவனுக்கு ட்ரிபாத்திக்கு இவ்வளவு சான்ஸ் கொடுப்பாங்க, இல்ல தீபக் ஹூடாக்கு இவ்வளவு சான்ஸ் கொடுப்பாங்க? செகண்ட் சான்ஸ் தான் கிடையவே கிடையாது. செகண்ட் லைஃப் கொடுத்துருக்காங்க சிஎஸ்கே. எந்த பிரான்ச்சுமே கொடுக்க மாட்டாங்களா? 2 மேட்ச் வெளியே ஆடலையா, வெளியே தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா இவங்க செகண்ட் சான்ஸ் அது இது நிறைய இவ்வளவு கொடுக்குறாங்க. பட் இதுல சக்சஸ் ஆகலையா, அடுத்த சீசன் ஆட மாட்டான். பட் இதை ஆடிட்டா பொழைச்சுக்கிட்டாங்க. ஆடாததுனால இப்போ அந்த ஒரு வேக்கப் கால் மாதிரி டிரான்சிஷன் ஆன பிளேயர்ஸ், இப்போ வன்ஷ் பேடி இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் ஃபைன் பண்ணி அவங்க வந்து நீ லாங்கர் ரன்ல எடுத்துட்டு வரணும். அதுதான் பண்ணணும். பட் அது அவங்க பண்ணுவாங்களான்னு தெரியல. இப்படி பண்ணா மட்டும்தான் சிஎஸ்கே வந்து இப்போ பாஸ்ட்ல வந்து வெரி சக்சஸ்ஃபுல் ஃபிரான்ச்சைசி, சாம்பியன் சைட் 5 கப் வச்சுட்டோம்னு சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாமே ஒரு இதெல்லாமே இந்த பர்டிகுலர் இதெல்லாமே அவங்க பண்ணா மட்டும்தான் ஃபியூச்சர்ல இன்னொரு 5 கப் எடுக்கலாம். இல்லைன்னா நம்ம இதே மாதிரி ஒரு மாதிரி உள்ளே வெளியே மாதிரி அப்படியே ஆடிட்டு சும்மா ஏழாவது ஆளாவது கூட்டத்துல கூட்டமா இருந்துட்டு அப்படியே போயிடும். இதுதான் என்னோட இது. பார்ப்போம், டைம் இருக்கு, இப்படிலாம் போக மேபி அடுத்த மாட்டோம். சீசனுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கண்டிப்பா கம்பேக். அந்த ஒரு வேக்கம், அந்த ஒரு வாய்டு தான் ஃபில் ஆகணும். அது வந்து ஆயிடுன்னு தான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் சீசன், கமிங் சீசன்ல. ஸோ அவ்வளவுலாம் மோசமான இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே டன், நிறைய பேசிட்டோம், புலம்பிட்டோம், பேசிட்டோம்ல சாரி புலம்பிட்டேன். பார்ப்போம், அடுத்த சீசன் நல்லா கம்பேக்கா இருக்கும். கம்மிங் நல்லா ஃபன்னா இருக்கும். 5 மேட்ச் இருக்கு, எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரீயா ஆடுவாங்க, எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க ஃப்ரீயா, அவங்க ஷார்ட்ஸுக்கு போவாங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம அடுத்து மேட்சஸ்க்கு நிறைய வருது. இன்ட்ரெஸ்டிங் லாஸ்ட் 2 வீக்ஸ் முடிஞ்சிட்டோம். நிறைய ஃபன் எலமெண்ட்ஸ் இருக்கும் அண்ட் ரொம்ப டைட்டான கான்டெஸ்ட் இருக்கு. பார்ப்போம் வெயிட் பண்ணி எப்படி போகுதுன்ட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம சைன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ போத் விஜய் அண்ட் ஐடியா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் ஹேவ் அ குட் நைட்.